எல்லாருக்கும் வணக்கம். தங்கம் மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். இப்ப எல்லாருமே இந்த வெயில்ல வடகம் வத்தல் இதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிற நேரம், நல்லா வெயில் அடிக்கிறது. அது மாதிரி இப்போ ஒவ்வொரு வடமா நம்ம போட்டு காமிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தாளிப்பு வடகம், அந்த காலத்துல பண்ற தாளிப்பு வடகம். அப்ப எப்படி நம்ம சாமான்கள் போட்டு பண்ணினோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் மலிவா நமக்கு கிடைக்கிறது. நான் இப்போ ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டு நிறைய செஞ்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ 1 கிலோ இன்னைக்கு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு சேர்க்காதவா வெறும் வெங்காயத்தோட வச்சுக்கலாம். பூண்டு வேணுங்கிறதுல பூண்டு சாப்பிட்றவா சேர்த்துக்கலாம். சாப்பிடலைன்னா இதை விட்டுடலாம். நான் இப்போ 1/4 கிலோ பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். கடுகு 100, ஜீரகம் 100, வெந்தயம் 50, குண்டுளுந்து 100, உப்பு தேவையான அளவு, மஞ்சப்பொடி 2 ஸ்பூனு, விளக்கெண்ணெய் 50 கிராம், கிள்ளி போட கருவேப்பிலை 1 கப்பு 2 கப்பு நம்ம நிறையா கூட போட்டுக்கலாம். எவ்வளோ கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இன்னைக்கு இதை வச்சு தான் இந்த தாளிப்பு வடகம் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை நான் முதல்ல உறுத்துக்கிறேன், பூண்டை தட்டுறேன். இதில் உளுந்து நம்ம அப்படியே போட போகிறதில்ல. இந்த உளுந்தை ஊற வச்சு ஒரு 1/4 மணி நேரம் இந்த உளுந்தை 1-2 மிக்சியில் அரைச்சு தான் இந்த வடகத்தில் சேர்க்க போகிறேன். அந்த மாதிரி தான் அப்போல்லாம் சேர்க்குற பழக்கம். அப்படியே உளுந்து போடுற பழக்கம் இல்லை. இது கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு வாசனையாகவும் சாப்பிடவும் நல்லா இருக்கும். இந்த உளுந்து ஊற வச்சு நம்ம ஒரு 1-2 நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு அரைச்சு இதில் கலந்து வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வெங்காயத்தை முதல்ல உரிச்சுக்கிறேன். இந்த 1 கிலோ வெங்காயம், நான் எடுத்த வெங்காயம் நான் உரிச்சு வச்சிருக்கேன். இதை 2-2 நறுக்கி நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது பூண்டு. இதை நம்ம தட்டிக்கணும். நான் இதை தட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பூண்டு நான் தோலோடவே போட்டிருக்கேன். 1-2 இப்போ இந்த இதில் இடிச்சிட்டேன், உரலில் போட்டு இரும்பு உரலில் இடிச்சிருக்கேன். இப்போ அதை நம்ம எடுத்துக்கலாம். உளுந்தை ஊற வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் உளுந்து ஊற வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த உளுந்த ஊற வச்சுக்கல. இந்த வெங்காயம் மிக்சியில் போட்டோம்னா நமக்கு கடகடாங்கும். அதனால 2-2 வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன். இதை வச்சிருக்கேன். அதை கருவேப்பிலை ஏற்கனவே நான் அலம்பி எல்லாம் பூச்சி இல்லாமல் பார்த்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அது மாதிரி நீங்களும் கருவேப்பிலையெல்லாம் நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது. கருவேப்பிலை உருவி எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சிருக்கேன். வெங்காயத்தை மிக்சியில் 1-2 ஒரு சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு சுற்றினா நம்ம அந்த பூண்டு எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த சைஸுக்கு வந்துடும். நான் சுற்றி எடுத்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி 1-2 வெங்காயத்தை ஓட்டி எடுத்துட்டேன். அடுத்தது உளுந்து. ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு இந்த உளுந்து ஊற வச்சா போதும். நான் இந்த குண்டு உளுந்து தான் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதையும் மிக்சியில் போட்டு நான் 1-2 கரகரப்பாக அரைச்சிக்கிறேன். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதுலேயே வெங்காயம் பூண்டு எல்லாத்துலேயுமே ஈரப்பசை இருக்கும். நம்ம தண்ணி இல்லாமையே இதை அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் 1-2 தட்டியாச்சு.
இந்த உளுந்தம்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்கல, கொஞ்சம் கரகரப்பா ஒன்று ரெண்டா நான் இதை மிக்சியில் ஓட்டியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப வாசனையா இருக்கும், உளுந்து வாசனையா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வெறும் உளுந்தம்பருப்பை போட்டு நம்ம உருட்டி வைக்கிறத விட இது வந்து ஒரு நல்ல வாசனையோட இருக்கும். இந்த உளுந்து இதில் போட்டேன். ஒன்று ரெண்டா தட்டி வச்ச பூண்டை இதில் போட்டுக்கிறேன். இப்போ எடுத்து வச்ச கடுகு, 100 கிராம் கடுகு இதில் நான் சேர்க்கிறேன். அடுத்தது ஜீரகம், அடுத்தது வெந்தயம். எல்லாமே பச்சையா தான் போடுறோம், தண்ணி சம்மந்தம் இல்லை, எல்லாமே பச்சையா தான் போடுறோம். வெந்தயம், இப்ப மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் வச்சிருக்கேன், அதையும் போடுவேன். கல்லுப்பு, தூளுப்பு போடுறது இல்லை, கல்லுப்பு தான் வச்சிருக்கேன், கல்லுப்பு தான் போடுறேன். இது இதுல ஊறிக்கும், அப்படியே உப்பு நிற்கணும் பயப்பட வேண்டாம், உப்பு ஊறிக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலைய கிள்ளி போடுறேன். இந்த கருவேப்பிலை நான் கையிலேயே நைஸா கிள்ளி போட்டேன். இப்ப நம்ம எடுத்து வச்ச விளக்கெண்ணெய் 50 கிராம்ல இதுல ஊத்துறேன். இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணாக்க வேண்டியதுதான் வேலை. இப்ப இந்த தாளிப்பு வடகத்துக்கு தேவையான பொருள் சொல்லி இது எப்படி செய்யறதுன்னு செஞ்சு வச்சிருக்கோம். இது என்ன பண்றோம், இப்படியே ஒரு சட்டியில இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒண்ணாக்கி அப்படியே நான் சட்டியில வச்சு மூடி வேடு கட்டி வச்சிடுறேன். நாளைக்கு எல்லாம் இது ஒண்ணாகி நல்லா அழகா எல்லாம் சேர்ந்துருக்கும். நாளைக்கு நம்ம வெயில்ல எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். நம்ம நேற்று அரைச்சு வச்சு வேடு கட்டி வச்சிருக்கோம். இப்ப இந்த தாளிப்பு வடை எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம அப்படியே பாருங்க, என்ன ஒரு கலரு. நம்ம திறக்கும் போதே அந்த வாசனை வந்து அவ்வளவு வாசனை. இது கருப்பாலாம் இருக்காது, கலர் நல்லா இருக்கும். இப்ப இது வந்து ஒரு நாள் ஆயிடுத்து. உங்களுக்கு இன்னொரு நாள் வேணும்னா கூட நீங்க வச்சுக்கலாம். 2 நாள் அப்படியே வேடு கட்டி வச்சா கூட வைக்கலாம், நல்லாதான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. இப்ப இது வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். இது வந்து குழம்புக்கும் கிள்ளி போட்டுக்கலாம், கூட்டு ஏதாவது ஒத்த குழம்புக்கு வேணுனாலும் வாசனைக்கு வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் இது உபயோகப்படுத்திக்கலாம். கெட்டு போகாது, இது வருஷத்துக்கும் அப்படியே இருக்கும். பூண்டு வேண்டாம்னா பூண்டு போட்டுக்க வேண்டாம். இப்ப நான் கொஞ்சம் பெருசா உருட்டி வச்சிருக்கேன், காஞ்சதுன்னா கொஞ்சம் சின்னதாயிடும். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க இப்படி உருட்டி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது வாசனை வந்து நம்ம எடுக்கும் போதே அப்படி ஒரு வாசனை வரும். இது வெங்காயம் பூண்டு உடம்புக்கு எல்லா பொருளுமே நமக்கு நல்லதுதான் நம்ம இதுல போட்டிருக்கோம். இப்ப இதை நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இந்த தாளிப்பு வடகம் இப்ப நம்ம செஞ்சிருக்கோம். இது கருப்பா இருக்காது, நல்ல ஒரு கலர்ல வந்திருக்கு. நீங்களும் அது மாதிரி இதை செய்யலாம். இதுல வந்து உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, ஜீரகம், வெந்தயம், நம்ம சாப்பாட்டுக்கு என்ன ருசியை கொடுக்குமோ அந்த பொருள் எல்லாமே இதுல கலந்துருக்கு. விளக்கெண்ணெய் வந்து இது கெட்டு போகாமையே நம்ம வெய்ய காலத்துலயோ பனிக்காலத்துலயோ நமக்கு உடம்புக்கு ஒன்றும் செய்யாத வயிற்று புண்ணை ஆட்டக்கூடிய சக்தி விளக்கெண்ணெய்க்கு இருக்கு. விளக்கெண்ணெய் இதுல சேர்த்துருக்கோம். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள் இது. அப்ப வந்து இதை இப்படிதான் செய்வோம் நாங்க. பூண்டு வேண்டான்னு சாப்பிடாதவா அதை விட்டுடலாம், பூண்டு வேணுங்கிறது இல்லை. இந்த காலத்துல சாப்பிட்றவா இதை பூண்டு எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கோம், அவ்வளவு நல்லது கருவேப்பிலை உடம்புக்கு. இதை எல்லாத்தையும் அரைச்சு ஒண்ணா நம்ம கலந்துட்டு ஒரு நாள் அல்லது 2 நாள் கூட அப்படியே கல் சட்டியிலையோ அமைக்கி நம்ம நல்லா மூடி வச்சுக்கிட்டாக்க நல்லா ஊறிண்டே எல்லாம் ஒண்ணாயிடும்.
அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் இதை காய வச்சுக்கலாம். 2 நாள் 3 நாள் காய வச்சு எடுத்து நம்ம இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். ஜாடியில், கல்சட்டியில், எதில் வேணாலும் நம்ம இதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தா தேவையான போது இதை எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்ல பொருள், ரொம்ப உடம்புக்கு நல்லதை கொடுக்கும். நீங்களும் இதை வந்து வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாரையும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.